நம்ம உடல்ல இருந்து சிறுநீர் சரியா வெளியேறலைன்னா காலில் வீக்கம், இடுப்பு வலி, கை கால் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம முருங்கைக்கீரையை மருந்தா பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரையை எடுத்து நீரில் இட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதோட மிளகு, சீரகம், உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கீரையை உருவி போட்டுட்டு இந்த இனுக்குகளையும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த முருங்கைக்கீரையிலேருந்து வரக்கூடிய இந்த ஈர்க்குகளை எடுத்து நல்லா இடிச்சுட்டு அதையும் அந்த ரசத்தோடு சேர்த்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம 200 ml அளவுக்கு குடித்தோம்னாலே சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்து அது செயல்படும். சிறுநீரை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய கை கால் வலியும் குறையும். மலச்சிக்கலுக்கு நம்ம முருங்கைக்கீரையை மருந்தாக பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் இருக்கும் பொழுது இலசான முருங்கைக்கீரையை எடுத்து இதை நல்லா வேக வச்சு சிறுபருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவாக செயல்படும். இதே நம்ம முருங்கைக்கீரை முற்றிய நிலையில் எடுத்தோம்னா மலச்சிக்கலை அதிகப்படுத்தும், அதே மாதிரி கழிச்சலை ஏற்படுத்தும். அதனால எப்போவுமே நம்ம சமையலுக்கு முருங்கைக்கீரை பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி இளங்கீரையாக பயன்படுத்துறது நல்லது.